கொடிய மனிதர்கள், தப்ப விடவே விடாத அழித்து போடக்கூடிய திறன் நிறைந்த கொடிய மனிதர்களை பற்றி கர்த்தர் எச்சரிக்கிறார். நல்லா கவனிங்க. நாம் எல்லா மனுஷரையும் நேசிக்கணும், தேவன் எல்லா மனுஷரையும் நேசித்தார்னு வாசிக்கிறோம். ஆனா எல்லா மனுஷர்கிட்டையும் நம்ம எச்சரிப்பு இல்லாமல் இருக்கணும்னு வேதம் சொல்லல. நாம் யாரிடத்துல எச்சரிப்பா இருக்க வேண்டுமோ அவர்களிடத்துல எச்சரிப்பு இல்லாமல் போக நம்ம மறந்து விடுவோமானால் எல்லாருமே ஆடுகள் அல்ல என்பதை பின்பு புரிந்து கொள்வோம். சிலர் ஆடுகளைப் போல தோற்றம் அளிப்பார்கள், ஆனால் ஆட்டுத்தோலை போர்த்தின ஓநாய்களா இருப்பாங்க. அவர்களிடத்துல நெருங்க 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 அவர்களால் நாம் பட்சிக்கப்படுவோம், அவர்களால் அழிந்து போவோம். நம்முடைய வாழ்க்கையே என்ன ஆயிடும்னா டோட்டலா கெட்டு போயிடும். இதை ஆண்டவர் சொல்றாரு, வான் பண்றாரு. நான் போன பிறகுதான் அவங்க வருவாங்க, ஆனா இப்பமே சொல்லிடுறேன். கொஞ்சம் காலம் கழிச்சு அவங்க வருவாங்க, ஆனா இப்பமே சொல்றேன். தேவன் சில மனிதர்களை குறித்து நமக்கு எச்சரிப்புகளை தருவார். அந்த எச்சரிப்புகளை கேட்டு நாம ஜாக்கிரதையா இருந்துட்டோம்னா பெரும் ஆபத்துகளுக்கும் கேடுகளுக்கும் நாம் தப்பி விடுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அநேக சில வெளியில துக்கத்தோடு சொல்ற ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, வசதி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், நான் இப்படி பழகி இருக்க மாட்டேன், நான் சம்பந்தம் கலந்திருக்க மாட்டேன், நான் முன்னால போயிருக்க மாட்டேன், இந்த பாவத்திற்குள்ள நான் ஈடுபட்டிருக்க மாட்டேன், இவர்களுக்கு இவ்வளவு இடத்தை நான் கொடுத்திருக்க மாட்டேன். தெரியாம போச்சு பாஸ்டர். தோற்றத்தில் நான் என்ன பார்த்து மயங்கிட்டேன். I was so careless, I was so careless. நான் ரொம்ப கவனம் இல்லாமல் இருந்துட்டேன், வெளுத்ததெல்லாம் பால் நம்பிட்டேன். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி நமக்காக முன்பாகவே எச்சரிப்பை தேவன் தருகிறார். நாம் அவருடைய சத்தத்தை கொஞ்சம் கவனமாக செவி கொடுத்தால் நிச்சயமாகவே நற்செய்தி தோன்றுகிற சில காரியங்கள் கூட பின்னால அதனுடைய நய வஞ்சகத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். அந்த எச்சரிப்பை நாம் பெற்று அந்த மனிதர்களை எப்படி நாம நடத்த வேண்டுமோ, அவர்களிடத்தில் எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமோ நாம் ஜாக்கிரதையா இருக்க நாம எச்சரிப்பா இருப்போம். ஆனால் பெரும் ஆபத்துகள் நம்ம என்ன செய்து விடுவோம், தப்பித்து விடுவோம். வேதத்தில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எல்லாரையும் நீங்க நம்ப கூடாது, எல்லார்ட்டையும் நீங்க மனதை திறக்கக்கூடாது, எல்லாரையுமே நீங்க சேர்த்து கொள்ளக்கூடாது, எல்லாரையும் சார்ந்து கொள்ளக்கூடாது. எப்படி நம்ம ஜாக்கிரதையா மனிதர்களை நிதானிக்க பழகணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து கொண்டு வர விரும்புறேன். யோசேப்பு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்னும் பரிசுத்தவான்களுடைய பிதாக்களுடைய வரிசையிலே வந்த ஒரு பிள்ளை. ஒரு கள்ளக்கபடம் இல்லாத ஒரு பிள்ளை தான், குற்றமறியாத பிள்ளை, ஒரு நீதி உள்ள பிள்ளையா வளர்ந்தான். அவனிடத்துல எந்த பெரிய மாறுபாடான வழிகள் நீங்க பார்க்க முடியாது. அவங்க சகோதரர்கள்லாம் வேற மாதிரி இருந்தாங்க, ஆனா இவன் ரொம்ப நல்ல பையன். ஆனா இவ்வளவு நல்ல பையனை சுற்றி 4 விதமான பொல்லாத மனிதர்கள் அவனை சுற்றி வந்தாங்க. ஆனா அவன் ரொம்ப எச்சரிப்பா இருந்தான். அவர்கள்ட்ட அவன் சிக்காம அவர்களை எப்படி ஆகலும் தவிர்த்து வாழ்ந்தான்னு நம்ம கவனிக்கிறோம். 4 பீப்புள். சும்மா உதாரணத்துக்கு உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது நான் ஒரு கூட்டத்தை சொல்வேன். அவங்க யாருன்னா ஆதியாகமம் 37:8 சொல்லுவேன்னா, ஐ கால் தம் த லிமிட்டிங் பீப்புள்னு சொல்வேன். எழுதி கொள்ளுங்க, த லிமிட்டிங் பீப்புள். இவங்க யார் என்று சொன்னால், இவன் சொப்பனத்தை கொண்டு அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது, எங்களை ஆளுகை செய்வாயோ, எங்கள் மேல் துரைத்தனம் செய்வாயோ என்று சொல்லி அவனுடைய சொப்பனங்களின் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் வெறுத்தார்கள், விரோதித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இது ஒரு கூட்டம் நம்மளை சுற்றி திடீர்னு வரும். இந்த கூட்டம் எப்படிப்பட்டவங்கன்னா, அவனும் வளர மாட்டான், கூட நம்மளையும் சேர்ந்துட்டு என்ன பண்ண மாட்டான், வளர விட மாட்டான். அவனும் விசுவாசிக்க மாட்டான், நம்மளையும் விசுவாசிக்க விட மாட்டான். எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பான். சில கூட்டம், துரைத்தனம் செய்வாயா, ஆளுகை செய்வாயா, நீ பெரியவனா மாறிடுவியா, நீ உயர்ந்துருவியா, இப்படியே சொல்லி சொல்லி சுற்றி 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 நம்மையும் சோர்வடைய பண்றோம். அவங்க எப்படிப்பட்ட இந்த லிமிட்டிங் பீப்புள் சொன்னா, நான் வளரல நீ வளரக்கூடாது, நான் இவ்வளவுதான் சாதிச்சேன் நீ அவ்வளவுதான் சாதிக்கணும், நான் இவ்வளவுதான் வளர்ந்தேன் நீ அவ்வளவுதான் வளரணும், நான் இவ்வளவுதான் பெருகிறேன் நீ அவ்வளவுதான் பெருகணும், என்ன மிஞ்சி நீ போயிடக்கூடாது. அவங்களுக்கு உலகத்தினுடைய அளவீடே தாங்கதான்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க ரொம்ப ஆபத்தான மனிதர்கள், லிமிட் பண்ணிடுவாங்க நம்மளை. அவங்களோட 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா இருக்கிற விசுவாசம் எல்லாம் போயிடும். அவங்க சொல்ல வர காரியத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிற உன்னத திட்டங்களை நம்ம தவற விட்டுருவோம். லிமிட்டிங் பீப்புள். எப்பவுமே அவங்க வாயிலிருந்து வர்ற பொதுவான வார்த்தைகள் நடக்காது, முடியாது, கிடைக்காது, வராது, இப்படியே தான் நம்மகிட்ட பேசுவாங்க. லிமிட்டிங் பீப்புள். இந்த ஜனங்கள்ட்ட நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். இவங்க ஓநாய்களை போல வார்த்தைகளாலும் அவர்களுடைய எண்ணங்களாலுமே நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, சீரழிச்சு போட்டுருவாங்க. ஆனா யோசேப்பு இவர்களுடைய வலையில அவன் சிக்கல. முதல் முறை போய் சொப்பனம் கண்ட உடனே சொன்னா அவங்க பயங்கரமா கோவப்பட்டாங்க, எல்லாரும் எதிர்த்து பேசுறாங்க. நிறுத்தினான்னு நினைக்கிறீங்களா? நிறுத்தவே இல்லை. அடுத்த திருப்பி சொப்பனம் திருப்பி சொன்னா. இந்த மாதிரி லிமிட்டிங் பீப்புளுக்கு கொடுக்குற நல்ல மெடிசன் என்னன்னு சொன்னா, அவன் எவ்வளவு எதிர்த்து பேசினாலும் எவ்வளவு பொல்லாப்பு பேசினாலும் நாம செய்யற நன்மையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும்.
ஒரு இடத்துல நீங்க வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போற இடத்துல எஜமான் சொல்றாரு இந்த வேலையை செஞ்சுட்டு வான்னு, கூட வேலை செய்யணும் சொல்றாங்க, இதெல்லாம் செய்யாத. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. எப்படி இது சொல்லலாம், எப்படி செய்யலாம்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, நீங்க தலையாட்டிட்டு அப்படியா செய்ய மாட்டேன்னு உட்காந்துருங்க, உங்களுக்கு சம்பளமா கிடைக்கும் சொல்லுங்க? அல்ல வேலையில் பதவி உயர்வு கிடைக்குமா? ஓட ஓட விரட்டி விட்டுருவாரு. நீ அவனுக்கு வேலை செஞ்சியா எனக்கு வேலை செய்யறியா? நீ அவன் சொல்றதை கேட்கணும், அவன்கிட்ட சம்பளம் வாங்கிக்க போ. அப்ப நான் என்ன சொல்றேனோ நீ அதை செய். அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டும்பா, அவன் இஷ்டத்துக்கு அவன் பேசுவான். சம்பளம் கொடுக்கறது யாரு? நான் தான். நான் சொல்றது நீ செய். கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு நம்மகிட்ட தான் கேட்க போறாரு. இதை போல நம்மகிட்ட அவிசுவாச வார்த்தைகளை விதைச்சிட்டு நம்மளை தடம்புரலை செய்யறவங்க இருப்பாங்க. சில வேளையில உங்க கிளாஸ்ல உங்களுடைய ஆபீஸ்ல 99% உங்களை தவிர அத்தனை பேரும் சட்டத்துக்கு பயப்படாத, அதிகாரத்துக்கு கட்டுப்படாத ஒரு லாலெஸ் கும்பலா இருப்பாங்க. they have no law, they have no discipline, they have no fear. எந்த பயமும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த ஒரு ஒழுக்கமும் கிடையாது. இப்படி ஒரு கும்பல் உட்கார்ந்திருக்கும். ஆனா நாம எப்படி இருக்கணும்னா, இந்த ஓநாய்களுக்கு தப்பித்து எச்சரிப்படைய வேண்டும். பொய் சொல்றதுக்கே பிறந்தவனுங்களை போல பொய்யர்கள் கூட்டம் இவனை சுற்றி இருந்தது. யோசேப்பை சுற்றி இருந்த மூன்றாவது கூட்டம் பொய்யர்கள். ஆதியாகமம் 37, 31, 32. அவன் செய்யற வேலையை பாருங்க. தம்பியை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டுட்டு அவன் மேல இருந்த பலவரன் அங்கே எடுத்து ஆட்டு ரத்தத்துல என்ன பண்றாங்களாம், தோய்த்துட்டு அது நல்லா முக்கி கரைப்படுத்திட்டு அப்பாட்ட கொண்டு வந்து என்ன மாதிரி கதை சொல்றான் பாருங்க. துஷ்ட மிருகம் அவனை பட்சித்திருக்குமோ தெரியல, இந்த கோட்டை தான் நாங்க பார்த்தோன்னு. எப்படி வாய்க்குசாம 10 பேர் சேர்ந்து போய் சொல்றான் பாருங்க. இந்த மாதிரி திறமை சில பேருக்கு இருக்கும். நம்ம தனியா போய் சொல்றதுக்கே பயமா இருக்கும். ஆனா 10 பேர் சேர்ந்து ஒன்னா போய் சொல்லுவான் பாருங்க, அதுக்கெல்லாம் ஒரு தனி திறமை வேணும். இது ஒரு ஓநாய் கூட்டம். இது ஒன்னா சேர்ந்து ஊழையிடும். அப்படியே ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரி கங்கணம் கட்டி பேசி இப்படிதான் ரிப்போர்ட் பண்ணணும்னு மொத்தமா சேர்ந்து ஒரே மாதிரி படிவம் எழுதி கொடுக்கும். பார்ட்னர்ஸ் இன் கிரைம், பொய்யர்கள் கூட்டம். இந்த பொய்யர்கள் கூட்டத்துல யார் வாழ்ந்ததுன்னா, நடுவில் யோசேப்பு தான் இருந்தான். ஆனா கடைசி வரைக்கும் அவன் வாயில பொய் வரவே இல்லை. உண்மையே பேசினான். உண்மை. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சில வேளையில் இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம பக்கத்துல வரும்போது எச்சரிப்பார். கேர்ஃபுல்லா இரு, இந்த பொய்யர்களுக்கு கேர்ஃபுல்லா இரு. நீ அவர்களுடைய அக்கிரமத்துல போய் நீ சம்பந்தம் கலந்துராதப்பா. 10 பேர் சேர்ந்து போய் சொல்வான், நீ என்ன பண்ணிடாத, போய் சொல்லாத, நீ உண்மையாயிரு. அவன் சந்தித்த மனிதர்கள் பாருங்க, தான் எல்லாரையும் நம்ப கூடாது. நான் சொல்றதுக்கு இதுதான். கூடவே இருந்தாங்க அவங்க எல்லாம். இந்த லஸ்ட்ஃபுல் என்று சொல்வேன், இச்சை நிறைந்தவர்கள். இச்சை நிறைந்தவர்கள். நீங்கள் ஆதியாகமம் 39:7 வாசித்தால், வேலைக்கு போன இடத்துல இவனை விட வயது மூத்த திருமணமான எஜமாட்டி கணவன் வீட்டிலே இல்லை, வாலிப பிள்ளையை பார்த்து நாம் சந்தோஷமா இருப்போன்னு அவனை பாவத்திற்கு இழுக்கிறாள். லஸ்ட்ஃபுல் பீப்புள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவள் தினம் தினம் அவனை தொந்தரவு பண்ணா கூட கடைசி வரைக்கும் அவன் இணங்கவே இல்லை. இதெல்லாம் நீ யார்ட்டையா வச்சுக்கோ, என்கிட்ட மட்டும் வச்சுக்கிட்டாத, நான் வரமாட்டேன் பக்கத்துல அப்படின்னு சொல்லி இந்த இச்சை நிறைந்தவர்களை விட்டு விலகி வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடினா கூட ஓடுறதுக்கு ரெடியாக இருந்தான். சிறை அனுபவிக்க வேண்டியதா இருந்தா கூட அனுபவிச்சான். ஏன் தெரியுமா? இவர்களோடு நான் இணைய மாட்டேன். இந்த கர்த்தர் எச்சரிக்கிறார் நம்மளை. எதை பற்றி எச்சரிக்கிறார்னா, முதலாவது கொடுமையான மனிதர்களுக்கு எச்சரிப்பாயிருப்பா. வெளுத்ததெல்லாம் பால் நம்பிராத, தேனொழுக பேசுறவங்க எல்லாம் ரொம்ப தெய்வீகமானவங்க நம்பிராத, எச்சரிப்பாயிரு. அவருடைய கிளைகளை வைத்தோ இலைகளை வைத்தோ நீ அவர்களை கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய கனிகளை வைத்து நீ கண்டுபிடிப்பாய். அவருடைய குணத்தின் மூலமாக, சுபாவ வெளிப்பாடுகள் மூலமாக கண்டுபிடிப்ப. உங்ககிட்ட பார்த்து சிரிச்சுட்டாங்கன்னு உடனே நீ மயங்கிறாத. ஆசை வார்த்தைகள் பேசுறாங்கன்னு உடனே மயங்கிடாத. பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுக்கறாங்கன்னு உடனே மயங்கிடாத. நிதானித்துப்பா. கர்த்தர் எச்சரிக்கிறார். பவுல் சொல்றாரு, நான் போவேன்பா, போன பிறகு கொடுமையான யோனாய்கள் வரும். உங்களுக்குள்ள இருந்தே சில பேர் எழும்பி அநேகரை தங்கள் அண்டைக்கு திருப்பிடுவாங்க. நீங்க எச்சரிப்பா இருக்கணும்னு 3 வருஷம் உங்களுக்கு நான் என்ன செய்தேன், இரவும் பகலும் உங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டே இருந்தேன். கர்த்தர் சபைக்கு இந்த வருஷத்தின் முடிவில் கொடுக்கிற ஒரு பெரிய எச்சரிப்பு, பி கேர்ஃபுல் வித் whom you are connected to. எப்படிப்பட்ட மனிதர்களோடு நீ நெருங்கிய தொடர்புக்கு நெருங்குகிறான் என்பதில் கேர்ஃபுல்லா இரு. நீ எச்சரிப்பை கவனிக்காமல் போனால், இந்த ஓநாய்களிடத்துல சிக்குவாயானால் ஜீவனை என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. ஜீவன் உனக்கு பிழைக்காது. கர்த்தர் உன்னை என்ன செய்ய முடியாது, ஒரு கட்டத்துக்கு அப்புறமா காப்பாற்ற முடியாது. இல்லையா? சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்க. பார்த்ததெல்லாம் நம்பினா, பார்த்ததெல்லாம் நேசிச்சான். கடைசியில் ஒரு கட்டம் வந்தது, கண்ணே போயிடுச்சு. கண்ணே போயிடுச்சு, முடிவில் உயிரும் போச்சு. ஏன்னா அவனுக்கு யாரு எப்படிப்பட்டவர்கள் நிதானிக்கிற இருதயம் அவனுக்கு இல்லாம போயிடுச்சு.
பலமுறை எச்சரிக்கப்பட்டான், பலமுறை. ஆனா எச்சரிப்பை பெற்றும் தன் இருதயத்தை என்ன செய்தான்? கடினப்படுத்திட்டு. இந்த கர்த்தர் யாரோ ஒரு மனுஷனை பற்றி உங்கள்கிட்ட எச்சரித்து கொண்டே இருக்கலாம், நீ கேர்ஃபுல்லா இருப்பா, நீ ரொம்ப நெருங்குற, நீ ரொம்ப பழகுற, நீ ரொம்ப பேசுற, எல்லை மீறி போகிற. ஒரு கட்டத்துக்கு மேல உன்னுடைய கட்டுப்பாடு உன்னை விட்டு போயிடும். பின்பு நீயே வாழ்க்கையிலே விரக்தி அடைந்து ஜீவன் கசப்பாகும்படி தவறான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால கர்த்தர் எச்சரிக்கிறார், இது உனக்கு வேண்டாம். உன்னை சுற்றி யோசேப்பை சுற்றி வந்த நரிக்கூட்டம் போல ஒரு கூட்டம் உன்னை கட்டுப்படுத்த வருவார்கள். சிலர் நியாயம் நீதி இல்லாமல் ஒழுக்கமற்ற ஒரு கூட்டம் வருவார்கள். பொய்யர்களாக ஒரு கூட்டம் சுற்றி வருவார்கள். நான்காவது, இச்சைகளால் நிறைந்த ஒரு கூட்டம் சுற்றி வருவார்கள். நீயோ தேவ மனுஷனே, இவைகளுக்கு நீ விலகி எச்சரிப்பாயிரு. அல்லேலூயா.